ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். இது உடலில் உள்ள அனைத்து விதமான வாயுகளுக்குமே இது ஒரு நல்ல சிறந்த மருந்து. இது கிடைச்சா எல்லாருமே இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிடலாம், சட்னி பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது. பிறலி வாயுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதை எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு அந்த வயிற்றில் தடவி விடுவாங்க. அப்போ இது பிறலி வாயுவுக்கு தேவலான்னு சொல்லுவாங்க. நமக்கு முட்டிலெலாம் மூட்டு வலி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இதை தடவிக்கிறலாம். இந்த துவையல் பண்ணி இந்த துவையலை சுடுசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு குழந்தைகளுக்கு ஊட்டுவாங்க. நல்ல பசி எடுக்கும்னு சொல்லி. இந்த துவையல் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பே நல்ல கலகலன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு இந்த இலை, இந்த மாதிரி இந்த கொடி மாதிரி இருக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டு, எல்லாத்தையும் அடியோடு பிடுங்கிட்டு வரக்கூடாது. அதை எடுத்தோம்னா அது அரிக்கும். இந்த மாதிரி கொழுந்தா இந்த பாருங்கள், இந்த அப்படி கில்லுன்னா அப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி உள்ளது தான் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கத்தியால் அப்படி நறுக்கணும்னா அப்படி நார் இல்லாமல் அப்படி வரணும். முத்தலாக இருந்துச்சுன்னா அரிக்கும். அது வத்தலுக்கு தான் நல்லாயிருக்கும். வத்தல் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். நம்ம மோர் மிளகாலாம் வத்தல் போடுறோம்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறோம். பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். பிரண்டையை பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு. பிரண்டையை அலசிட்டு அதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம். அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறேன். இது நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், அம்மிலையும் அரைக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். அம்மியில் அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. வாங்க இப்போ துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். துவையலுக்கு தேவையான அளவு. இதெல்லாம் மசிச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பிரண்டை துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் பிரண்டை கிடச்சதுன்னா நீங்களும் அரைச்சி பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.